சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 91 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 91:11 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 91:11 வாசிங்க. எஸ்தர், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் மீது கரங்களை வச்சு ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களோட பேசுங்க, இடைபடுங்க. உங்க சத்தத்தினால எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக அடி நான் பிரயோஜனமான பாத்திரம் கடமை செய்கிறேன். நீர் மகிமைப்படும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி இந்த நல்ல வார்த்தைக்காக ஆமென். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நம்புறீங்க? ஆண்டவர் நமக்கு நிறைய தூதர்களை கர்த்தர் நமக்கு பாதுகாப்புக்கு வைத்திருக்கிறார். Not for Christian, but for the people, but for his people, not for Christians, not for the Bible carriers, not for the converted peoples, but for his peoples. அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி. ஏனென்றால் அதற்கு நான் விளக்கத்தை இப்பொழுது நான் கொடுக்க போகிறேன். யாருக்கு தேவ தூதர்கள் பாதுகாப்பு? நிறையா கிறிஸ்டியன் மித்ஸ் நிறையா இருக்கு. சின்ன வயசுலேருந்து நமக்கு குடும்பங்களில் நிறைய பொய்யா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. உன் பக்கத்தில் 2 தூதர்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்துடுவாங்க. அப்படிலாம் பிறந்த உடனே 2 தூதர்கள் எந்த குழந்தைக்கும் வரமாட்டாங்க. எப்போ அந்த குழந்தைக்கு தேவ தூதர்கள் வருவார்களோ, வானம் அவர்களுக்கு எப்போ திறக்கப்படுதோ அப்போதான் டிவைன் அக்சஸ் வரும். நான் டிவைன் அக்சஸ் வரும்போது தான் இங்கே தேவ தூதர்கள் வரும். டிவைன் அக்சஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஒரு மனுஷன் லைஃப்பில் டிவைன் அக்சஸ் வரணும். இந்த மித்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது. சம்வாட் இட்ஸ் கால்டு. என்ன சின்ன வயசுலேருந்து எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்னு சொல்லி கொடுத்தாங்க. காயின் அவன் ஆண்டவரை பார்க்க போகும்போது அழுகி போன தக்காளி கொண்டு போயிட்டான், அதனால தான் ஆண்டவனை கொண்டு போட்டுட்டார். அப்படியா? இஸ்ரேல் தேசத்தில் தக்காளி விளைஞ்சுதான்? எனக்கு தெரியலை. அவன் அழுகி போன தக்காளி கொண்டு போயிட்டான். நான் அப்போ நினச்சிட்டே இருந்தேன், அப்போ ஆண்டவருக்கு தக்காளி பிடிக்காத போல, அப்போ நம்ம சாப்பாட்டில் தக்காளி சேர்க்கவே கூடாது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாள். எதையும் நம்ப மாட்டேன், எவனையும் நம்ப மாட்டேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக யோசிக்கிறாள். அதான் உண்மை. அதை தான் கடவுளும் விருப்பப்படுவார். சும்மா ஃபூலிஷாக இருக்கக்கூடாது. லைஃப்பில் நம்ம முட்டாள்களாக இருக்கக்கூடாது. இப்பவும் நான் சொல்கிறேன், முட்டாளாக இருக்காதீங்க. டிவைன் அக்சஸ் வரும்போது தான் ஏஞ்சலிக் அக்சஸ் வரும். டிவைன் அக்சஸ் எப்போ வருது அப்படின்னா, வானங்கள் திறக்கப்படும் போது தான் தேவதூதர்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு உறவு வருகிறது, ஒரு இடைப்பாடு வருகிறது. எல்லாருக்கும் பிறக்கிற எல்லாருக்கும் டிவைன் அக்சஸ் வர்றது கிடையாது. ஏனென்றால் எடுங்க பார்க்கலாம், எப்பொழுது அந்த டிவைன் அக்சஸை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். சீக்கிரம் யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 51 வசனம். யோவான் 1:51. மத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரம் யோவான் 1. என்னப்பா சவுண்ட் வந்துட்டே இருக்கு, பிரேக்கிங் சவுண்ட். யோவான் 1:51 வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, யோவான் 1:51, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும். இது இயேசு சொன்னது, எங்கள் தாத்தா சொன்னது கிடையாது, எங்கள் பாட்டி சொன்னது கிடையாது. நாங்கள் போன எங்கள் சண்டே கிளாஸ், நம்ம சண்டே கிளாஸ் ரொம்ப நல்ல சண்டே கிளாஸ். இப்படிப்பட்ட கதைலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சண்டே கிளாஸை நல்லா நான் ஊக்குவித்து நடத்துகிறேன். இப்படிப்பட்ட கதைகள்லாம் சொல்கிறது கிடையாது. அதனால் நல்லது, உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக நல்ல சண்டே கிளாஸ்க்கு நல்ல சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிங்க பாருங்க. நீங்களாம் கெட்ட சண்டே கிளாஸ் போய் ரொம்ப கெட்ட பிள்ளைங்களாகிட்டீங்க. யோவான் 1:51 சொல்லுது, இது முதல் என்னது? வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள்
ரெண்டு டிவைன் அக்சஸ்க்கு ரெண்டு மேட்டர் இருக்கணும். இங்கே ஒரு ஆள் இருக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும், அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கணும். ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஓப்பனிங். வாசிங்க, மனுஷகுமாரன் இடத்துல இருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் என்று காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்ப வாசிங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. அவரை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து என்னவா ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று. இது முதல், இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணுங்க. எது முதல்? அப்ப அதுக்கு முன்னாடி எடுங்க பார்க்கலாம், இது உண்மையா இல்லையா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் கூட இருந்தா மட்டும்தான், இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் தேவதூதர்கள் வருவாங்க. தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் தேவதூதர்கள் வருவாங்க. வெயிட் அ மினிட். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு மேட்டர் நடந்துச்சு. யார் வானத்தில் தோன்றி மெய்ப்பர்களுக்கு அறிவிச்சாங்க? தேவ தூத சேனை பரலோகத்தில் தோன்றி என்ன சொன்னாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அந்த ஏஞ்சல்ஸ் உடைய கனெக்டிவிட்டி, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இடத்துல இருக்கணும், இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு மனுஷன் கூட இருக்கணும். வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ ஏஞ்சல்ஸ் கனெக்டிவிட்டி. அங்கே தேவ தூதர்களின் சவகாசம் என்பது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ தூதர்களின் அனுக்கிரகம் என்ன, தேவ தூதர்களினுடைய ஒர்க் என்ன, தேவ தூதர் நம்ம கூட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த சென்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் தேவ தூதர்களின் ஒத்தாசையை பார்க்க முடியும். ஆபத்து வந்தால் மாமான்னு ஃபோன் பண்ணாமல் தேவ தூதர்களுக்கு நீங்கள் சொல்வீங்க, என்னை காப்பாற்றுங்கள், என்னை தூக்கி எடுங்கள், என்னை மீட்டெடுங்கள், என்னை வெளியே கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அப்போ இந்த டிவைன் அக்சஸ், டிவைன் ஏஞ்சல்ஸ் உடைய அக்சஸ் நம்ம லைஃப்ல எப்போ வரும்னா, இட்ஸ் நாட் அபவுட் மித். இந்த சின்ன பிள்ளையிலேருந்து விட்ட கதை மாதிரிலாம் அந்த கதைகளை கேட்கக்கூடாது. வானங்கள் திறக்கப்படும் போது தான் உங்களுக்கு பரலோகத்தோடு ஒரு இணைப்பு வருது. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சத்தமாக வாசிங்க. அன்னைக்கு யார் வாழ்க்கையில எல்லாம் தேவதூதருடைய அக்சஸ் வந்துச்சு? ஆதியாகமம் 28:12. வானங்கள் திறக்கப்படும் போது தான் தேவதூதர்கள் அவங்க லைஃபுக்குள்ளே என்ட்ரி போடுறாங்க. ஆதியாகமம் 28:12 வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. என்ன அழகா அது நுனி எதை எட்டி இருந்துச்சு? அப்போ தேவ தூதர்கள் எங்கேருந்து வராங்க? அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமானபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து, நல்லா கவனிங்க, அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஒரு கல்லை எடுத்து வைத்து நித்திரை செய்தான். அந்த கல், அவன் எடுத்து வைத்த கல் வேற ஒண்ணுமே அல்ல, கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய கல். அந்த கல்லை நல்ல வீட்டில் போய் வாசிங்க. அந்த கல்லை தான் அவன் எடுத்து வைத்து, எந்த கல்லை வச்சு தூங்கினானோ அந்த கல்லை எடுத்து வைத்து அந்த கல்லுக்கு எண்ணெய் வார்த்து அந்த கல்லை பெத்தேலாக வைத்தான். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ வானங்கள் திறக்கப்பட்டாதான் தேவ தூதர்கள் அக்சஸ். யாக்கோபு வாழ்க்கையில உயிருக்கு பயந்து ஓடுறான். அவன் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் வருது, அவன் லைஃப்ல மாற்றம் வருகிறது, அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச் வருது. எப்போனா, when the group of angels interfere in his life. I want to tell you, உங்கள் லைஃப்பில் சும்மா அந்த ஒர்ஷிப் மட்டும் போதாது, பாட்டு மட்டும் போதாது, பைபிள் மட்டும் போதாது. யூ நீட் அ குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் டு கெட் இன்டர்ஃபியர் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவ தூத சேனை இறங்கி செயல்பட வேண்டும். தேவ தூத சேனை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் போது தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளும் தடுத்து நிறுத்தப்படும். உங்களுக்கு எதிராக இருக்கிற மனுஷிக வல்லமைகள் உடைக்கப்படும். அவர்கள் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்குவார்கள். அவர்கள் உங்கள் பாதைகளை சரி பண்ணுவாங்க. உங்கள் புருஷன் கை தூக்கி அடிக்க வராருன்னா அப்படி கையடி நிப்பாட்டி வைப்பாங்க. அப்படி எம்ஜிஆர் மாதிரி அப்படி நிப்பாட்டி வைப்பாங்க, அப்படியே நிற்பார். அந்த தேவ தூதர்கள் ஏன் வாழ்க்கையில் இல்லைன்னா,
வானங்கள் திறக்கப்படலை. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவ தூதர்கள் எப்போ கொடுக்கப்படுறாங்கன்னா வானங்கள் திறக்கப்படும் போது தான் கொடுக்கப்படுறாங்க. நம்ம பிறந்ததுலேருந்து தேவ தூதர்கள் யாருக்கும் வர்றதில்லை, யாருக்கும் தேவ தூதர்கள் அப்படியே யாரு கூட இப்படி அலையிறதில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ அவன் மனம் திரும்பி எப்போ அவனுக்கு வானங்கள் திறக்கப்படுதோ அப்போ தான் தேவ தூதர்கள் கொடுக்கப்படுறாங்க. எப்போ வானங்கள் திறக்கப்படுது அப்படின்னா மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், விரைந்து எடுங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டுச்சு. அப்போ வெயிட் பண்ணுங்க, இதோடு பாட்டுவோம். இதோ வானம் அவருக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? திறக்கப்பட்டுச்சு. அப்போ என் கேள்வி என்னன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு வானம் அடைக்கப்பட்டிருந்துச்சா? ஆம், அடைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர் மனித குலத்தில் வந்தார், மனிதனாக பிறந்தார், மாம்சமும் இரத்தமுமாக பிறந்தார். வித்தவுட் ப்ராப்பர் ரிப்பென்டன்ஸ் யூ won't get the access of the heaven. உங்கள் வாழ்க்கையில் சரியான மனம் திரும்புதல் இல்லாமல், ஒரு சரியான ஞானஸ்நானம் இல்லாமல் உங்களுக்கு பரலோகம் திறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் வேதத்தில் அற்புதமாய் வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம், நல்லா கவனிங்க, யார் மத்தியில் சந்தோஷம் வருகிறது? தேவ தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. ஒரு மனுஷன் இங்கே ரட்சிக்கப்படுறான்னா அதை குறித்து சந்தோஷப்படுகிற கூட்டம் யார் தெரியுமா? தேவ தூதர்கள் கூட்டம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒருத்த மனம் திரும்பிட்டான், நமக்கு பூமியில் ஒரு வேலை கிடைக்க போகுது. என்ன கைதட்ட காணுமே? அப்போ தேவ தூதர்கள் எல்லாருக்கும் வேலை செய்வதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவ தூதர்கள் எல்லாருக்கும் வேலை செய்வதில்லை. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்போ பரலோகம் திறக்கப்படுதுன்னா அவன் மனம் திரும்பும் போது, அவன் ரட்சிக்கப்படும் போது, அவன் நல்லாகும் போது தான் அவனுக்கு கர்த்தர் வானங்களை திறக்கிறார். இயேசுக்கு எப்போ வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது தான் வானம் அவருக்கு திறக்கப்பட்டுச்சு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு வானம் திறக்கப்படுவதில்லை, சபைக்கு போறவர்களுக்கு வானம் திறக்கப்படுவதில்லை, பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு வானம் திறக்கப்படுவதில்லை, பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு தேவ தூதர்கள் பாதம் கல்லில் இடராமல் பாதுகாப்பதில்லை, பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு நோய்கள் வராமல் தேவ தூதர்கள் ஷீல்டு பண்ணுவதில்லை. ஒரு மெய்யான மனம் திரும்புதல், மெய்யான ரட்சிப்பு வரும்போது தேவ தூதர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகிறது. அது நிமித்தம் தேவ தூதர்கள் அக்சஸ் வருது. யாக்கோபு அதே மாதிரி தான், எல்லா தப்பும் பண்றான், ஆனால் அந்த சொப்பனத்திலே அவன் மனம் திரும்புகிறான். அவன் செஞ்சது நிறைய விஷயங்களுக்கு அவன் மனம் திரும்புகிறான். பரலோகத்தின் ஏணியை பார்த்த பொழுது அவன் தேவன்ட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் இந்த கல் இல்லாமல் இருந்தேன், இந்நாள் வரைக்கும் இந்த கல் பெத்தேல் இல்லாமல் இருந்தேன், இந்நாள் வரைக்கும் ஆராதனை இல்லாமல் இருந்தேன், இந்நாள் வரைக்கும் என் பணம், என் சம்பாத்தியம், அண்ணனை ஏமாத்துறது, சொத்து, இப்படியே மென்டாலிட்டி ஓடிட்டு இருந்தேன். இனியாவது என் மென்டாலிட்டி மாறுதாண்டவர். எல்லாமே பணத்துக்காக தான் செஞ்சேன். அதனால தான் அவன் செஞ்ச பொறுத்துணையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் நாசமாக கஷ்டப்பட்டு ஊரோட்டு ஓடுறதுக்கு காரணம் பணத்துக்காக தான் அண்ணனை ஏமாத்தினேன், பணத்துக்காக தான் அப்பாவை ஏமாத்தினேன், எல்லாம் பணத்துக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனால் நான் இப்போ ஒரு பொறுத்துணை பண்ணுறேன். ஆண்டவரே, நான் போகிறேன், போய் சம்பாதிச்சுட்டு வர எல்லா பணத்தை வச்சு உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். ப்ராஃபிட் மைண்டடா ஓடினவன் ஒரு சொப்பனத்தில் மனம் திரும்பி தியாகமா மாறிடுறான். அவனுக்கு அதான் மனம் திரும்புதல். நீங்க நினைக்கிறீங்க ஒரு விபச்சாரம் பண்றவன் அவன் தான் பாவி, 24 மணி நேரமும் பணம் 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 பணம், ஞாயிற்றுக்கிழமை ஏன் சபைக்கு வர முடியாது, அது 500 ரூபா போயிரும்ல, நீ பாவம், நீ 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 பயங்கர ஒரு மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்க பிரதர். மக்கள் மத்தியில் இன்னைக்கு பாவம் என்றால் கடவுளை தேடாமல் இருப்பது உலகத்திலே மிகப்பெரிய பாவம். கடவுளை தேடாமல் இருப்பதான் பூமியிலே மிகப்பெரிய பாவம். மக்கள் மனசுல பாவம்னா ஏதோ பெருசா நினைச்சுக்கிறாங்க. யாரையாவது கூட்டிட்டு ஓடிட்டு போனா பெரிய பாவம், எங்கேயாவது போய் சிகரெட் அடிச்சிட்டா பெரிய பாவம், எங்கேயாவது கள்ளக்கடத்தல் பண்ணிட்டா பெரிய பாவம்,
ரொம்ப டூ மச்சா தேவனுக்காக வாழாமல் அதிகப்படியா உலகத்துக்காக, உலக பணத்துக்காக நீங்கள் ஓடினால் நீங்கள் 100% பாவத்தின் மனநிலையில் தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால தான் ஆண்டவர் யாக்கோபு வாழ்க்கையில் இதை குறுக்கிட்டு சொப்பனத்தை கொடுத்து தேவதூதர் ஏறுகிறவர்களாக இறங்குறவர்களாக காமிச்சு அவன் வாயாலே சொல்ல வைக்கிறார், ஆண்டவரே நான் ஓடினதை எல்லாம் பணத்துக்காக தான் ஓடினேன், ஆனால் இப்போ நான் உணர்கிறேன், நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடா மாறும். ஆண்டவரே, அந்த சொப்பனை மட்டும் அவன் வாழ்க்கையில் வரலைனா இவன் இந்த போகிற பையன் அப்படியே தான் போயிருப்பான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ தூதர்கள் எப்போ நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பாங்கன்னா, மனம் திரும்புதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில் மகிமையாக இருக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தெளிவான ஞானஸ்நானம் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் மறுபடியும் தேவனுக்குள்ளாக பிறந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ தூதர்கள் அனுக்கிரகம். Don't promise any people that God will save you, the angels will save you, angels will protect you. Don't teach any people. எந்த மக்களுக்கும் சொல்லாதீங்க, அவர் தூதர்கள் அனுப்புவார் சிஸ்டர். எந்த தூதரையும் அனுப்ப மாட்டார். நீங்க சொன்னதுக்காக வேணா ஏதாவது பாதாளத்திலிருந்து ஒரு ஆவி புறப்பட்டு போகும். ஏஞ்சல்ஸ் ஏன்னா அவங்க they are எப்படி கம்ப்யூட்டரில் சிஸ்டம் எப்படி நம்ம சிஸ்டத்தை எப்படி அவங்க கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஏஞ்சல்ஸ் ஆர் ப்ரோக்ராம்டு வித் வேர்ட் ஆஃப் காட். அவங்க தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்தையும் தாண்டி எதுக்குமே வேலை செய்ய மாட்டாங்க. தே ஆல்வேஸ் ப்ரோக்ராம்டு வித் வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனியாக பேசும்போது கூட கவனமாறு. ஏன்னா உனக்கு முன்னாடி இருக்கிற தேவ தூதன் நியாய தீர்ப்பு நாளில் உன்னை குறித்து சாட்சி சொல்ல வருவான். கடவுள் உன்னை மன்னிச்சிருவார், இந்த தேவ தூதன் உன்னை போட்டு கொடுப்பான். அவன் வேலை என்ன தெரியுமா? உன்னை பார்த்துட்டு இருக்கிறது. Divine angels not only they are helpers and supporters for us. நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயேசு நமக்கு அந்த தேவதூதரின் துணை தேவை. அதே நேரத்தில் அவர்கள் அதிக கண்காணிப்பை நம்ம மேலே வைத்திருக்கிறார்கள். எடுங்க பார்க்கலாம், மத்தேயு புஸ்தகம் 1:13 இந்த தேவ தூதர்கள் நமக்கு தேவையா தேவையில்லை அப்படி யோசிக்க. தேவ தூதர்களே தேவையில்லை, எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் போதும், தேவன் மட்டும் போதும். எடுங்க பார்க்கலாம், இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். லூக்கா 22:43 வாசிங்க. லூக்கா 22:43. லூக்கா 22:43 சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 22. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, வாசிங்க, யாரை பலப்படுத்தினான்? சத்தமா வாசிங்க. அப்பொழுது எங்கிருந்து தூதன் தோன்றி? சத்தமா சொல்லுங்க, எங்கிருந்து தூதன் தோன்றி யாரை பலப்படுத்தினான்? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் வாழ்க்கையில் பிரச்சனை தாங்க முடியல, நான் சூசைட் பண்ண போகிறேன். அப்போது உங்களை பலப்படுத்துவதற்கு தேவ தூதர்கள் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார். ரெவலேஷன் கம்மியாக இருக்கு உங்களுக்கு, பெரிய ரெவலேஷனுக்கு வாங்க. You need angels can strengthen you. இயேசு கிறிஸ்து அவர் உபத்திரவ பாதைகள் வழியாய் சென்றபோது அவரை யார் பலப்படுத்தினா அப்படின்னா, தேவ தூதர்கள் தான் அவரை பலப்படுத்தினார்கள். They strengthened Jesus. Even Jesus Christ need the help of angels. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே, அவர் உபவாசம் இருந்து ஜெபித்த நாட்களிலே, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த போது வனாந்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யார் அவருக்கு ஊழியம் செய்தார்களா? நல்ல கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, யார் ஊழியம் செய்தார்களா? அதனால தான் அந்த பிசாசு லூசிஃபர் வந்து கேட்குறான், எப்பா நீ தேவனுடைய பிள்ளை குமாரன் என்றால் இந்த தேவாலயம் உச்சிலிருந்து கீழே என்ன பண்ணும்? குதியோ. யாரும் உங்களை தாங்குவாங்க? நீ நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த தேவ தூதர்களை அனுபவிக்கும் திறன் இல்லை சபைக்கு. சபை விசுவாசிகளுக்கு அந்த திறன் இல்லை. ஏனென்றால் அதை பற்றிய அறிவு தலைமைத்துவத்திற்கும் இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவ தூதர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்கள் பொண்டாட்டி பயங்கரமாக சண்டை போடுறாளா, நீங்கள் சொல்லணும், தேவ தூதனை. அந்தளவுக்கு தேவ தூதன் கூட நல்ல ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த தேவ தூதர்கள் ரொம்ப தேவை. உபத்திரவத்தின் நேரங்களெல்லாம் தேவ தூதர்கள் ரொம்ப தேவை. ஐயோ, நான் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு ஆளை நான் இழந்துட்டேன், என்னை யார் பலப்படுத்துவா? கவலைப்படாதிருங்கள். நீங்கள் மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களாய் இருந்தால் தேவ தூதர்கள் உங்களை பலப்படுத்துவார்கள்.
எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஐயோ, என் கல்யாண காரியத்தை யார் நடத்தி கொடுப்பா? தேவ தூதர்கள் செய்வார்கள். ஐயோ, இந்த ஊழியத்துக்கு பணத்தை யார் கொடுப்பா? தேவ தூதர்கள் செய்வார்கள். எனக்குலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தேவ தூதன் வந்து சொப்பனத்தில் பேசினா பிரதர் உங்களுக்கு இந்த காசை கொடுக்க சொல்லி. நிறைய பேர் அப்படி கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த கட்டம் இருக்குது. அடுத்த வாரங்கள் நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையும் போது உங்கள் சார்பிலே உங்கள் வடிவத்திலே தூதர்கள் வர ஆரம்பிப்பாங்க. பேதுருவுக்காக அந்த தூதன் ஒருத்தன் வந்தான், வந்து கதவை தட்டினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் குடும்பத்திலே அந்த தேவ தூதர்கள் இருக்கும்படியான ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். யூ ஷுட் மேக் எ ஏஞ்சலிக் அட்மாஸ்பியர். யூ ஷுட் பிரிங் ஜீசஸ் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் இயேசுவை நீங்கள் உள்ளே ஆழமாய் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் மையப்பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் ஆழமாய் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரும் பொழுது அந்த தேவ தூதர்கள் உங்கள் குடும்பத்தில் அனுதினமும் சொல்லுவார்கள், இந்த குடும்பத்திற்குள்ளே சமாதானமும் இந்த குடும்பத்திற்குள்ளே மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று அந்த தேவ தூதர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். You need not to pray for peace. நீங்கள் சமாதானத்துக்காக போராடணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரை சுகமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. The healing angel will operate for you. The angels, those who bring peace, சமாதானத்தை கொண்டு வரவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. பணத்தை கொண்டு வரவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. மக்களை கொண்டு வரவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாம் தேவ தூதர்களின் செயல். சரி, இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கே தேவ தூதர்கள் தேவைப்பட்டார்கள். யார் இந்த தேவ தூதர்கள்? எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1:14 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1:14 வாசிங்க. என்ன சிஸ்டர்? இப்போ இதுதான் முக்கியம். யாருக்கு தேவ தூதர்கள் உதவி செய்வாங்க? திரும்பியும் சொல்கிறேன், மிச்ச விட்டு வெளியே வந்துடுங்க தயவு செஞ்சு. இந்த சின்ன வயசுலேருந்து பூசுட்ட கதையெல்லாம் வெளியே வாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த சின்ன வயசுலேருந்து உங்களை அங்கே இங்கேன்னு சொல்லி என்னத்தையாவது கதை விட்டதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் ஆவிக்குரிய தரம் உங்களுக்கு உயர்த்தப்படும். நல்லா இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எதை சுதந்திரிக்க போகிறவர்கள்? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக உதவி செய்கிறதற்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் தேவ தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? என்ன ஆவிகளா இவங்க? என்ன ஆவிகளா இருக்கிறார்களா? யாருக்கு அனுப்பப்படுறாங்களா? நான் கிறிஸ்தியன், எனக்கு அனுப்பிடுவார் தேவன். நம்பிட்டு கிறிஸ்தியனுக்குலாம் அனுப்ப மாட்டார் அவர். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க, விடை உங்களுக்கு கிடைக்கும். யாருக்காக? நான் படிக்கிற பைபிள் இதான் வேர்ட் ஆஃப் காட். சத்தமா வாசிங்க. என்னவா? ரட்சிப்பை. மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க. என்னவா சிஸ்டர்? யாரும் எதை சுதந்திரிக்க போகிறவர்களாம்? எதை சுதந்திரிக்க போகிறவர்களாம்? சத்தம் கேட்கல, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதை சுதந்திரிக்க போகிறவர்களாம்? சத்தமா சொல்லுங்க. எதை சுதந்திரிக்க போகிறவர்களாம்? நல்ல சத்தமா சொல்லுங்க. எதை சுதந்திரிக்க போகிறவர்களாம்? எதை சுதந்திரிக்க போகிறவர்களாம்? எதை சுதந்திரிக்க போகிறவர்களாம்? அப்போ தேவ தூதர்கள் யாருக்காக அனுப்பப்படுகிறார்கள்? எல்லாருக்கும் இல்லை, ரட்சிப்பில் ஃபோக்கஸாக இருக்கிறவங்களுக்கு, ரட்சிப்பில் கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ புரியுதா? என் பிள்ளை 5வது கிறிஸ்தவ தலைமுறை, நோ சான்ஸ், வாய்ப்பில்லைப்பா. தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. அடித்து சொல்கிறேன், எழுதி வை. தேவ தூதர்களுக்கும் இதெல்லாம் எல்லாம் மக்களுடைய பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உடையட்டும். உங்களுக்கு தேவ தூதர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால தான் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை. there is no protection over your life. financial lifeல ஏன் protection இல்லை? there is no guarding angels.
ஏன் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் நஷ்டமாகுது? தேவ தூதரின் அனுக்கிரகம் உங்களுக்கு இல்லை. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் அள்ளி வீசப்படுகிறது? உங்கள் வாழ்க்கையில் தேவ தூதர்களின் அனுக்கிரகம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ரட்சிப்புக்கு மேலே கான்சன்ட்ரேட்டடாக இல்லை. ஏதோ சம்திங் இஸ் ராங். தேர் இஸ் நோ தேவ தூதர்கள் இன் யுவர் லைஃப். நீங்கள் ரட்சிப்புக்கு மேலே அதிக அக்கறை செலுத்துகிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களுக்கு யாரை அனுப்புவார்? பணிவிடை ஆவிகளை அனுப்புவார். These all spirits, spirit can invade in any places. இந்த ஆவிகள் எங்கனாலும் உள்ள போக முடியும். ரட்சிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரட்சிப்பை சுகந்தரிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க. சபையில் உபவாச ஜபம்னா அந்த ரட்சிப்பு உபவாச ஜபத்தில் அக்கறை செலுத்தி ஜெபிக்க உபவாச ஜபத்துக்கு வாங்க. ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தில் நீ அதிக ஆர்வம் செலுத்தினால் உன் சார்பில் செயல்படும், இப்போ இந்த வார்த்தையை மாற்றுறேன், உன் சார்பில் செயல்படும் தேவ தூதர்கள் அல்ல, உன் சார்பில் செயல்படும் பல நல்ல ஆவிகள். யார் சார்பில் செயல்படும் நல்ல ஆவிகள்? என் சார்பில் செயல்படும் பல நல்ல ஆவிகள் வேலை செய்யும். You will be the conqueror. வஞ்சிக்கிற ஆவி உங்களை ஜெயிக்க முடியுமா? கள்ள ஆவி உங்களை ஜெயிக்க முடியுமா? தைரியமாக இருக்கணும். கள்ள உபதேசம் உங்களை ஜெயிக்க முடியுமா? 1000 பேசலாம். கள்ள உபதேசம் உங்களை ஜெயிக்க முடியுமா? கள்ள சத்தியம் உங்களை ஜெயிக்க முடியுமா? கள்ள தீர்க்கதரிசி உங்களை ஜெயிக்க முடியுமா? கள்ள போதகம் உங்களை ஜெயிக்க முடியுமா? ஏவலை உங்களை ஜெயிக்க முடியுமா? மாந்திரிகம் உங்களை ஜெயிக்க முடியுமா? செய்வினை உங்களை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. You are surrendered with the good spirits of God. நீங்கள் 24 மணி நேரமும் தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கே நிற்கிறார்கள். They are good angels. There are evil angels and good angels. You are surrendered by good angels. எப்போ கர்த்தர் அனுப்புவார்னா தம்பி, நீ ரட்சிப்பை சுகந்தரிக்க போகிறவனாக இருந்தால். அப்போ எந்த சபைக்குள்ள தேவ தூதல் இருப்பாங்க? இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரணும்ல. எதை முடிச்சாலும் கரெக்டாக முடிக்கணும்ல. அப்போ தானே இந்த பாஸ்டருக்கு அழகு. இப்போ எந்த சபையில் தேவ தூதல் இருப்பாங்க பிரதர்? எனக்கு கேட்கல. இதை கண்டிப்பாக சொல்லி தான் நான் முடிப்பேன். ஐ எம் எ பாஸ்டர். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது. பிரதர் சொல்லுங்க, எந்த சபையில் தேவ தூதர்கள் இருப்பாங்க? பீஸ் சர்ச்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, தெளிவாக பேசணும். எந்த சபையில் தேவ தூதர்கள் இருப்பாங்க? எந்த சபையில் நல்ல ஆவிகள் கிரியை செய்யும்? எந்த சபையில் புருஷன் முன்னாடிக்குள்ள சமாதான ஆவி இறங்கி வரும்? ரட்சிப்பை ஃபோக்கஸ் பண்ணுற இடங்கள தான் ஃபேமிலிஸ் பில்ட் ஆகும். ரட்சிப்பை அதிகமாக சொல்கிற இடங்கள தான் வாழ்க்கை கெட்டப்படும். ரட்சிப்பை அதிகமாக சொல்கிற இடங்கள தான் கேன்சர் ஹீல் ஆகும். ரட்சிப்பை அதிகமாக சொல்கிற இடங்கள தான் பேய்கள் ஓடும். 1000 வாயில சிலம்பம் பண்ணாலும் பிள்ளைக்கு பசிக்கு சோறு போட தெரியணும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது, அதை பரிசுத்தாவின் பலத்தில் அதை சுகமாக்க தெரியல. என்னையா ஒரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, ஒன்றும் முடியல. அதாவது கெப்பாசிட்டிலெஸ் ஃபெலோஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்வேன், we need good spirits. We need good spirits. Lord will give you all the supports of the good spirits. ஆண்டவர் நேற்று ராத்திரி என்ற சொன்னார், I am giving to more access for the good spirits. என் இடத்தில் இருக்கும் நல்ல ஆவிகள் அனைத்துக்கும் இன்னும் உனக்கு நான் அதிக அளவு அதிகாரத்தை தருகிறேன். அந்த நல்ல ஆவிகள் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகுது. நிறைய அற்புதங்களை மக்களுக்கு செய்யும். ஜனங்களை வாழ வைக்கும், ஜனங்களை சுகப்படுத்தும், ஜனங்களை ஆசீர்வதிக்கும், ஜனங்களை மேன்மை அடைய பண்ணும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் எவ்வளவு வல்லமை படைச்சாலும் நான் கடைசியாக அவனை சொல்லி முடிக்கேன், அவங்கெல்லாம் பணிவிடை ஆவிகள். வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மெய்டு மாதிரி, ஒரு நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க. மத்திய சங்கீத புஸ்தகம் 8வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 4:5 வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 8வது அதிகாரம் 4:5. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். யாரை காட்டிலும் சிறியவனாக்கினார்? சிறியவனாக்கினீர். வாசிங்க.
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என்னதான் தேவதூதர்கள் நம்ம சுற்றி எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மகிமையையும் கனத்தையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்கா? உங்களுக்கு கொடுத்துருக்கா. தேவ தூதர்கள் பெரியவர்கள் அல்ல. தேவ தூதர்கள் சாமியா மாற முடியாது. எந்த தூதனை எனக்காக வேண்டிக் கொள்ளும் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. யாரும் உங்களுக்காக உங்களால போட்டு வேணா கொடுக்க முடியும். நேற்று நைட் என்ன பண்ணீங்கன்னு போட்டு கொடுப்பான். இன்னைக்கு காலையில் எவ்வளோ பற்றி என்ன யோசித்து அதை வேணா மேலே போட்டு கொடுப்பான். அவன் யாரும் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. தே ஆர் நாட் ஃபார் வொர்ஷிப்பிங் திங்ஸ். அவங்க யாரும் தயவு செஞ்சு இப்படி மனப்பான்மையிலேருந்து வெளியே வாங்க. இவங்களை வச்சு நீங்கள் தெய்வமாக கும்பிட முடியாது. தே ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீசஸ். பைபிள் சொல்லுது பணிவிடை ஆவிகள். பணிவிடை இந்த டேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான. பணிவிடைனா என்ன சொல்லுவாங்க? உள்ளேன் ஐயா. இப்போ நான் சொல்லுகிறேன் ஒரு நல்ல ஆவியை வா எம்னடி அப்படின்னா அது வந்து நிற்கும். உள்ளேன் ஐயா என்ன செய்ய வேண்டும்? இப்படி தான், இந்த மாதிரி தான் அந்த ஆவிலாம். இதுதான் தேவதூதனுடைய ரேஞ்ச். தான் வேதாகமம் அழகா போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் பணிவிடையின் ஆவிகள். ரெண்டாவது, அவர்களை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்களுக்கு தேவனுடைய சாயல் கிடையாது. நமக்கு தேவனுடைய சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் யார் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் நம்மளை படைத்தது தேவனாய் இருக்கிறார். தேவ தூதர்கள் தேவனுடைய ஆவியை கொண்டு படைக்கப்பட்டார்கள். நாம் தேவனுடைய சாயலில் தேவனுடைய கையினால் படைக்கப்பட்ட தேவனுடைய சிருஷ்டியாய் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமே. தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால தான் நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறேன். இது எல்லாம் எனக்கு வேலைக்கு அனுப்பின அப்பா வீட்டு ஆவிகள். எப்படி இதெல்லாம் எனக்கு வேலைக்கு அனுப்பினேன்? எங்கள் அப்பா பெரிய ராஜானா அவர் கீழே இருக்க எல்லா சிப்பாயும் எனக்கு வேலை செய்வாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா பெரிய ஆவிக்குரிய மனுஷன். அவர்கிட்ட ஒன்லி ஆவிஸ் தான். எங்கள் அப்பா வீட்டில் ஃபுல்லாக ஆவி தான். நான் அவருடைய பிள்ளை. அப்போ என் வேலைக்கெல்லாம் ஆவி தான் வரும். பார்த்து பி கேர்ஃபுல் வித் மீ. ஜெஃபர்சன் இஸ் மோர் டேஞ்சரஸ். பி கேர்ஃபுல் வித் மீ. ஃபுல்லாக ஆவி தான் வேலை செய்யும். லெஃப்ட், ரைட்டு, பேக்கு, ஃப்ரண்ட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பி கேர்ஃபுல் வித் மீ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் பி கேர்ஃபுல் வித் மீ. ஃபுல்லாக ஸ்பிரிட் தான் வேலை செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கம்மா. மேலே பார்த்து சொல்லுங்கள். புருஷனை பார்த்து சொல்லுங்கள் பி கேர்ஃபுல் வித் மீ. ஏன் பயப்படுறீங்க? ஆவியே பார்த்து சொல்லுதில்ல. சரி, அதனால தைரியமா இருங்க. உங்களுக்கு நல்லது செய்ய நல்ல தூதர்கள் உங்கள் வேலையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பணத்தில் எல்லாவற்றிலும் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.